ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டர்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதனோட வொர்க்கிங், அதில என்னென்ன மெயின்டனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா அதனோட நேம் பிளேட் டீட்டெயில எப்படி பார்த்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல அந்த நேம் பிளேட் டீட்டெயில் இருக்கக்கூடிய யூனிட் சம்பந்தமான பாராமீட்டர்ஸை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதே மாரி இப்போ மோட்டரோட மவுண்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் சம்பந்தமான கோட நம்ம எப்படி டீகோட் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்ன திடீர்னு அந்த டாபிக் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே டைரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ல இன்னைக்கு நம்ம நேம் பிளேட் டீட்டெயில பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஒரு மோட்டரோட ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதுக்குன்னு சில அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ராப்பரான டைமென்ஷனோட மிஷினில் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மோட்டரோட பேஸ் ஃப்ரேமில் ஒரு 4 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதே ஹோலை மெஷினில் சரியான டைமென்ஷனில் போட்டிருந்தோம் அப்படின்னா தான் மோட்டர் போல் நட் போட்டு சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது 1. 2வது, என் மிஷின் ஆல்ரெடி ஒரு மோட்டர் ஓடிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரியான மோட்டர் என்கிட்ட ஸ்பேர் இல்ல. 1 to 1 மோட்டர் ஸ்பேர் இல்ல. அந்த கண்டிஷன்ல வேற சில டைப் ஆஃப் மோட்டர்ஸ் என்கிட்ட இருக்கு. அத அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மென்ட் பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்ப நான் ஓடிட்டு இருக்கக்கூடிய மோட்டருக்கு ஸ்பேர் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரியான மோட்டர் நம்ம மார்க்கெட்ல கிடைக்காது. ஏன்னா சில நேரத்துல அத அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய மோட்டரோட டைமென்ஷன், அந்த ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மென்ட் பத்தி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம மார்க்கெட்ல சரியான மோட்டர வாங்க முடியும். அப்படிப்பட்ட இந்த டீட்டெயில்ஸை நம்ம நேம் பிளேட்ல எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பிராண்டை எடுத்துட்டீங்கனாலும் அதனோட டைப்பு அல்லது மாடல் அப்படின்ற பேரில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில லெட்டரு, சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணுறது மூலமாக எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு கியர்டு மோட்டர் கொடுத்துருக்கேன். இந்த கியர்டு மோட்டர் அப்படின்றது மோட்டரு வித் கியர் பாக்ஸ் செட்டப் போட்டிருக்கு. அது கியர்டு மோட்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீகோட் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 4 டிஜிட் வந்து கியர் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. என்ன டைப் ஆஃப் கியரு, அது என்ன ஷாஃப்ட் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டர் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயிலும் 2வது செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து கியர் மோட்டர் கிடையாது, வெறும் மோட்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, இந்த 2வது செட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை டீகோட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மோட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது ஹரிசானலாக ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் வந்து ஐஎம் அப்படின்ற பேரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டீகோட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இந்த லெட்டர்ஸை எப்படி நம்ம டீகோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதனோட மேனுவலில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதனோட டைப் அல்லது மாடலை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லெட்டருக்கு என்ன மீனிங் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எஸ்இடபிள்யூ மோட்டரை நான் உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான பிராண்ட் மோட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதனோட மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸோட டீட்டெயில் பார்த்துலாம். கியர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ் அப்படின்ற லெட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்றது வார்ம் கியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. வார்ம் கியர் அப்படின்றது இந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அதாவது இந்த கியர் பாக்ஸ்க்குள்ளே இந்த வார்ம் கியர் தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து இதனோட மீனிங். ஓகே. இதே இந்த இடத்துல வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த இடத்துல ஹெலிக்கல் கியர் உள்ள வந்து இந்த மாதிரி கியர் செட்டப் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல எஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கியர் செட்டப் இருக்கும். பேரலல் சன்கிளர் கியர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, உள்ள கியர் செட்டப் இந்த மாதிரி இருக்கும். இதை டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கியர் பாக்ஸ் செட்டப் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு எந்த மாதிரி கியர் பாக்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏ லெட்டருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஷாஃப்ட் இருக்கு பாருங்க, நம்ம வெளில வரக்கூடிய அந்த ஷாஃப்ட் வந்து ஹாலோவாக இருக்குது அப்படின்றது மீனிங் இந்த ஏ லெட்டருக்கு. இதே அந்த இடத்துல டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து கீ சாலிட் ஷாஃப்ட்னு அர்த்தம். இதே ஹெச் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஷாஃப்ட் ஹாலோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதில் வந்து வி ஹாலோ ஷாஃப்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹாலோ ஷாஃப்ட் வித் டார்க் லாக்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இதில் நமக்கு எது வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மோட்ரு என்ன டைப் ஆஃப் ஷாஃப்ட்டு ப்ளஸ் வந்து வாங்கும்போது என்ன டைப் ஆஃப் ஷாஃப்ட் வாங்கணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த 47 அப்படின்றது இந்த கியர் பாக்ஸோட சைஸு. ஸோ ஒரு சைஸுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துப்பாங்க. அதை பார்க்கறது மூலமாக நம்ம எடுத்துடலாம். ஓகே. இப்போ கியர் பாக்ஸை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி மோட்டரை பற்றியும் பார்த்துடலாம். மோட்டரோட டீட்டெயில ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 3 லெட்டர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா,
இது என்ன சீரிஸ் ஆஃப் மோட்டர் அப்படின்றத சொல்லுது. இப்போ நம்ம லேப்டாப்லாம் எடுத்துட்டீங்கன்னா i3 சீரிஸ், i5 சீரிஸ், i7 சீரிஸ் சொல்றோம்லங்க. அந்த மாரி SCWல DRN சீரிஸ், DRS சீரிஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி டெஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. வித் மீனிங்கோட. இப்போ DRS எடுத்தீங்க அப்படின்னா IE1 ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. DRN அப்படின்னு எடுத்தீங்கன்னா IE3 பிரீமியம் எஃபிஷியன்சி சொல்லி டெஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நமக்கு எந்த சீரிஸ் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது 1. அதுக்கப்புறம் குடுத்துருக்க டீட்டெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டரோட ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் சைஸ்ல ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்கக்கூடிய நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, மோட்டரோட ஷாஃப்ட் இருக்கு பாருங்க, அதனோட சென்டர்ல இருந்து அந்த பேஸ் வரைக்கும் என்ன ஹைட் இருக்கு அப்படின்றது எம்எம்ல குடுத்துருப்பாங்க. இங்க 80 அப்படின்னு குடுத்துருக்கனால இந்த ஹைட் வந்து 80 எம்எம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இத வச்சு தான் மோட்டரோட ஷாஃப்ட்ட கொண்டு போய் மெஷின்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டோடயோ, பெல்ட்டோடயோ நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். இது 1. அடுத்து குடுத்திருக்கக்கூடிய லெட்டர் எத மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த மோட்டரோட சைஸ் என்ன அப்படின்றத மீன் பண்ணுது. எஸ் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, இது வந்து ஷார்ட் லென்த் அப்படின்னு அர்த்தம். இதே எம் அப்படின்னா வந்து மீடியம் லென்த்ன்னு அர்த்தம். இந்த லெட்டர வச்சு இந்த மோட்டரோட லென்த் என்ன அப்படின்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து குடுத்திருக்கக்கூடிய நம்பர் எத மீன் பண்ணுது அப்படின்னா, இதுல எத்தன போல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ போல வச்சு நம்மளால ஆர்பிஎம் கண்டுபிடிக்க முடியும். இங்க 4 அப்படின்னு குடுத்ததுனால இங்க வந்து 4 போல் மோட்டார். ஓகே. ஓகே. இப்ப நீங்க எந்த ஒரு மோட்டர ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அதனோட ஃப்ரேம் சைஸ வச்சு நம்ம ஈஸியா அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணிறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா, இங்க நம்ம ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு, லென்த்தும் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ ஈஸியா பண்ணிறலாம். ஓகே. ஓகே. இப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரோட பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இது இல்லாம சில அடிஷனல் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி குடுத்துருப்பாங்க, அது எப்படி நம்ம டீகோட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த நேம் பிளேட் டீட்டெயில் இங்க குடுத்துருக்கேன். இந்த நேம் பிளேட் டீட்டெயில பார்த்தீங்கன்னா, என்கோடர், பிரேக்கு இது எல்லாமே குடுத்துருக்காங்க. அது ஒண்ணொண்ணு எங்க குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே. இப்போ என்கிட்ட என்கோடர் வந்து மோட்டரோட சேர்த்து இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல என்கோடர்லயே நெறைய டிஃபரெண்ட் டைப் இருக்கு. அதுல எந்த டைப் என்கோடர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ES7C அப்படின்னா, ஸோ இங்க சீரிஸ்ல என்ன டைப் ஆஃப் என்கோடர் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கூலிங்க பொறுத்தவரைக்கும், இப்போ நார்மல் கூலிங்கா இல்ல வந்து ஃபோர்ஸ்டு கூலிங்கா அப்படின்றது இங்க கோடு குடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்டு கூலிங் அப்படின்றது நம்ம மோட்டரோட பின்னாடி அடிஷனலா ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு சப்ளை குடுத்து கூல் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம், அந்த ஷாஃப்ட்லயே சின்ன ஒரு பிளேட் இருக்கும். அத ரொட்டேட் பண்ணி பண்ணுவோம். அது நார்மலான கூலிங். அதுல நம்ம மோட்டர்ல என்ன டைப் ஆஃப் கூலிங் இருக்கு அப்படின்றத அந்த கோட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சில மோட்டரோட சேர்ந்து பிரேக் வரும். ஏன்னா நம்ம மோட்டர ஸ்டாப் பண்ணும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கண்டிஷன்ல மோட்டரோட சேர்ந்தே பிரேக் இருக்கும். அந்த பிரேக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் குடுத்துருக்காங்க. ஸோ அதில என்ன டைப் ஆஃப் பிரேக் குடுத்துருக்காங்க அப்படின்றத அதனோட கோட வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, BE5ன்னு குடுத்துருக்காங்க. BE5 அப்படின்றது ஸ்ப்ரிங் லோடட் பிரேக் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங் லோடட் பிரேக் அப்படின்றது அந்த பிரேக் ஷூவோட அந்த ஸ்ப்ரிங் செட்டப் குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் செட்டப் வந்து எப்போ மோட்டர் ஸ்டாப் ஆகுதோ, ஸ்டாப் ஆகும்போது அது வந்து மேக்னடைஸ் ஆகி டக்குன்னு வந்து மோட்டர ஸ்டாப் பண்ணும். இப்போ இங்க இந்த கேப் குளோஸ் ஆச்சு பாருங்க, அந்த மாரி குளோஸ் ஆகும். இது வேலை செய்யணும் அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லி ரெக்டிஃபையர் செட்டப்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது அந்த ரெக்டிஃபையரோட மாடல் நம்பர் என்ன? அதனோட சப்ளை வோல்டேஜ் என்ன? அப்படின்றதெல்லாம் வந்து அடிஷனலா குடுத்துருப்பாங்க. அத நம்ம பார்க்கறது மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ கியர் பாக்ஸ் மோட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எப்படி டீகோட் பண்ணி பார்க்கறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அதே மாரி மவுண்டிங்க பத்தியும் பார்த்துடலாம். ஸோ மோட்டரோட மவுண்டிங்க பொறுத்தவரைக்கும் மொத்தமா ஒரு 3 டைப் தாங்க இருக்கு. ஒண்ணு ஃபுட் மவுண்டடு, இன்னொன்னு ஃபிளாஷ் மவுண்டடு, இன்னொன்னு ஃபுட் கம் ஃபிளாஷ் மவுண்டட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுட் மவுண்டட் அப்படின்றது கீழ ஃப்ரேம் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஃபிளான்ஜ் மவுண்டட் அப்படின்றது இந்த மாரி டாப்ல குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுட் கம் ஃபிளான்ஜ் அப்படின்றது வந்து ஃபிளான்ஜும் இருக்கும், ஃபுட் இருக்கும். நம்ம எது வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். அது இல்லாம இது வெர்டிகலா ஃபிக்ஸ் பண்ணணுமா, ஹாரிசான்டலா ஃபிக்ஸ் பண்றதுமா அப்படின்றது இந்த லெட்டர்ல குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, M1 குடுத்துருக்காங்க பாருங்க. M1 அப்படின்னா டாப்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். M2 அப்படின்னா சைட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து கியர் டைப்புக்கு தகுந்த மாரி அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ அதோட மேனுவல்ல குடுத்துருப்பாங்க. அத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து A, Bன்னு குடுத்துருப்பாங்க. A அப்படின்னா இதனோட ஷாஃப்ட் அவுட்புட் வந்து 2 பக்கம் எடுத்துக்கலாமா, ஒரு பக்கம் எடுத்துக்கலாமான்னு குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரே பக்கம் தான் குடுத்துருக்காங்க. அதனால அங்க M1A அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. இப்ப நம்ம கியர் பாக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மோட்டரோட டீட்டெயில் பார்த்தாச்சு. ஃபிக்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்ப இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. மோட்டரோட மவுண்டிங் டீட்டெயில பொறுத்தவரைக்கும் அதனோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே குடுத்துருப்பாங்க. டைப் அல்லது மாடல் நம்பர்ல குடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த டைப் அண்ட் மாடல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கியர் பாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில S அப்படின்றது அந்த கியர் டைப்ப குறிக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதில A அப்படின்றது அதனோட ஷாஃப்ட் டைப்ப குறிக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த 47 அப்படின்றது அதாவது அந்த 3வது குடுத்துருக்கிறது அந்த கியர் பாக்ஸோட சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மோட்டார் டீட்டெயில்ல ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கிற லெட்டர் வந்து அந்த சீரிஸ் ஆஃப் மோட்டர்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 80 அப்படின்றது அதாவது அந்த சீரிஸ்க்கு அப்புறம் குடுத்துருக்கக்கூடிய நம்பரு அந்த மோட்டரோட
மோட்டரோட ஹைட்டு, அதுக்கப்புறம் குடுத்திருக்கிற டீட்டெயில் வந்து மோட்டரோட லென்த்து, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மோட்டரோட போல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிக்சிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில இந்த M1 அப்படின்னு குடுத்தாங்கன்னா, மோட்டார் டாப்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ M2, M3னா அந்த மேனுவலுக்கு தகுந்த மாரி அந்த ஃபிக்சிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ மாத்தணும்னு சொல்லி பார்த்தோம். அதில A, B அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, அந்த ஷாஃப்ட் அவுட்புட்ட ஒரு பக்கம் எடுத்துக்கலாமா, 2 பக்கம் எடுத்துக்கலாமா அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஓகே. ஸோ இதே மாரி நம்ம அடுத்த வீடியோல இந்த நேம் பிளேட் டீட்டெயில்ல விடுபட்டு போன டீட்டெயில், அதாவது யூனிட்ஸ், ஃபிக்சிங் அரேஞ்ச்மெண்ட் தவிர விடுபட்டு போன முக்கியமான பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தியெல்லாம் அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க் யூ.